வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 20ஆம் தேதியோட அண்ணன் விஜயோடைய சோழி முடியுதுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே எலெக்ஷன் முடிகிறதெல்லாம் இருக்கட்டும், அண்ணன் சோழி முடியுது. சங்கீதா ப்ரெஸ் மீட்டு பண்ண போகிறாங்க. இதுக்கு இடையில வடசென்னையை சேர்ந்த ஒரு அம்மா போட்டு பொழந்தாங்க பாருங்க, வேற லெவலு. விஜய் கூட இருக்கிறவங்க யார்? குடிகார பயலுக, ரவுடி பயலுகன்றதுக்கு பக்காவாக ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு தோழர்களே. என்ன நடக்குது? விஜய் சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவருங்க. அவருக்கு குடும்பமே அவசியம் இல்லை, அவர் ஜாலியாக இருக்கார். அப்பா அம்மாவை துரத்தி விட்டார், ஒய்ஃபை துரத்தி விட்டார், குழந்தைங்கள துரத்தி விட்டாங்க. இவங்க எல்லாம் தனித்தனியாக கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒத்த பிள்ளையை பெற்ற சோபா அம்மாவும் அவங்களுக்கு 60ஆவது கல்யாணத்துக்கே போய் நிற்கலை. எதிர்பார்க்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வரமாட்டாருன்னு தெரிஞ்சு பாவம் தனியாக அனாதையாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம பார்த்து ரொம்ப வைத்தறிச்சப்பட்டோம். ஒய்ஃபு காதலிச்சு 27 வருஷம் கூட இருந்தவங்க, முடிஞ்சிச்சு அவங்க லைஃபு. பிள்ளைங்க சுத்தமாக அனாதையாக கைவிடப்பட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் நம்ம அண்ணன் சொல்லுவார், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்குது, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்குது. உன் வீட்டிலே உனக்கு ஓட்டு போட ஆள் கிடையாது, அப்புறம் என்ன வீட்டுக்கு ஒரு விஜய்? இதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த சூழ்நிலையில் தான் 20ஆம் தேதி இந்த சங்கீதா விஜயோடைய விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. அன்னைக்கு விஜயை கட்டாயமாக கலந்துக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. போவாரான்னு தெரியல. ஒருவேளை 20ஆம் தேதி போனார்னா அது ஒரு 2 நாளைக்கு பேசு பொருளாச்சுன்னா 23ஆம் தேதி எழுத்து குத்திடுவாங்க டப்பு டப்பு டப்புன்னு. அதனால போவாரா போக மாட்டாரான்னு தெரியல. இதுக்கு இடையில இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்திருக்கு விஜய்க்கு. 20ஆம் தேதி சங்கீதா ப்ரெஸ் மீட்டு வைக்க போகிறாங்களாம். பத்திரிகையாளர்களை சந்திச்சு இவர் தனக்கு என்ன கொடுமை பண்ணாரு, தாங்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு கொடுக்க போறதா ஒரு தகவல் வேற கசிஞ்சிட்டு இருக்கு, பத்திரிகைகளையும் வந்துட்டு இருக்கு. இது இன்னும் பேரதிர்ச்சி அண்ணன் விஜய்க்கு உண்டாக்கி இருக்கு. ஒருவேளை பத்திரிகையாளரை சந்திச்சு ஆதாரங்களை கொடுத்தாங்கன்னா அதோட விஜயினுடைய அரசியல் கெரியரே முடியும். விஜய் மேல வச்சிருந்த இமேஜ் எல்லாம் பொடி பொடி ஆயிரும். அப்ப விஜய் ஒரு டம்மி பீஸ்னு ஊர் தெரிஞ்சுக்கிறோம். அதோட 23ஆம் தேதி மொத்தமா அசிங்கப்பட்டு தோத்து போவாரு விஜய். அதனால மிகப்பெரிய கலக்கத்துல டிவிக்கே இருக்கு, விஜய் இருக்கிறாரு. விஜய் கூட இருக்கிறவங்கலாம் பஞ்சாயத்து பேசுறது, கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்களாம். எப்படியாவது இந்த ப்ரெஸ் மீட்டை தடுத்து நிறுத்தணும், எப்படியாவது இந்த வழக்கை அன்னைக்கு போய் வழக்கை வாடிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு தேதியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி எப்படியாவது தள்ளி போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு ஜரூரா விஜய் தரப்புல வேலை நடந்துட்டு இருக்கான். சங்கீதாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அமைதியா இரு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அமைதியா இரு, மற்றபடி நீ என்ன கேட்குறியோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கதா பேசுகிறான். இன்னொரு பக்கம் சங்கீதாவுக்கு மியூச்சுவல் டைவர்ஸே கொடுத்துட்றேன்ட்டாரா நம்ம அண்ணன். மியூச்சுவல் டைவர்ஸ்னால் 2 பேரும் விருப்பப்பட்டே டைவர்ஸ் வாங்கிக்கிறது. அந்த டைவர்ஸே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் அலைய தேவையில்லை, கவுன்சிலிங் போக தேவையில்லை. ஏற்கனவே 27 வருஷம் ஆச்சு, கவுன்சிலிங் கிடையாது. போய் கையெழுத்தை போட்டு விட்டு ஒரு நாளில் முடிச்சு விட்டு வர விஷயந்தான் அந்த டிவோர்ஸே, மியூச்சுவல் டிவோர்ஸே. அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு போல இருக்கு அண்ணன். இதுக்கு இடையில கட்ட பஞ்சாயத்து எங்கே நடக்குது அப்படின்னா, அண்ணன் வீட்டில் இந்த சங்கீதா அவர்களுடைய வழக்கறிஞரும் இவங்களுக்கு ஒரு ஜோசியக்காரர் இருக்காராம். அவர் ஜோசியம் கரைச்சி கொடுத்து தான் அந்த நேரத்தில் லேட்டாக போய் 41 பேரை கொன்னாரு நம்ம அண்ணன் விஜய். இன்னுமா அந்த ஜோசியரை வச்சு தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இந்த அம்மா 250 கோடி கேட்டாங்க. விஜயோடைய இணையர் 250 கோடி கேட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குன்றது தான் தகவல். நிறைய வீடியோக்கள் வந்திருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இவர் வேணா 450 கோடி 600 கோடின்னு மாற்றி அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணலாம் தேர்தலுக்கு. ஆனால் உண்மையிலேயே 900 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறதா பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. அந்த 4ல் ஒரு பங்கு 250 கோடி எனக்கு கொடுங்க. 1000 கோடி இருக்குன்னா 250 கோடி 4ல் ஒரு பங்கு தானே, எனக்கு கொடுங்கன்னு இந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குன்னா, என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன கேட்டாங்க, 250 கோடி கொடுத்துரு பிள்ளைகளுக்கு, எனக்கு நாங்கள் 3 பேர் பிரிச்சுக்கிறோம், நாங்கள் எங்கள் லைஃப் பார்த்துக்கிறோம் தான் கேட்டாங்க. உடனே இவர் என்ன பஞ்சாயத்து பண்ணுறாரு, உனக்கு 35 கோடி கொடுத்துட்றேன், உனக்கு மட்டும் 35 கோடி கொடுத்துட்றேன், என் பிள்ளைகளை நானே பார்த்துக்கிறேன்னு ஆரம். இதில் பெரிய நகைச்சுவை என்ன தெரியுங்களா, அந்த குழந்தை, பொம்பளை குழந்தை ஸ்கூலில் தனியாக போய் நிற்கிது. ஒரு அவார்டு வாங்குறப்போ தனியாக நிற்கிது, அனாதையாக நிற்கிது அந்த குழந்தை. தம்பி அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த பையன், விஜயுடைய பையன் ஓடி போய் நான் இருக்கேன்டா பாப்பான்னு நிற்கிறார். அந்த குழந்தைங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க. நீ பெரிய நடிகன்ற, அவங்க அம்மாவை பொது வெளியில் வச்சு ஒர்த்தே இல்லைன்ற, 27 ஆண்டு காலம் கூட வாழ்ந்தவங்கள ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறவர் மனுஷனே இல்லை. தலைவனால அப்புறம் ஆகலாம், மனுஷனே இல்லை. 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, 1000 முரண்பாடு இருக்கட்டுங்க, லட்சம் பிரச்சனை கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் பொது வெளியில் வச்சு ஊர்க்காரன் முன்னாடி நின்றுட்டு மேடையில் ஒர்த்தே
வரத்தே இல்லை அப்படின்றதெல்லாம் கட்டஞ்செடுத்த அயோக்கியத்தனத்தினுடைய வெளிப்பாடு. நமக்கே எரிச்ச வருது, அந்த குழந்தைங்களுக்கு இருக்காதா? காசு கொடுக்க வக்கில் அந்த ஆளுக்கு, காசு கொடுக்க கஞ்சத்தனம். இன்னைக்கு வரையும் இந்த ஆளுடைய கட்சியே ஆதவர்ஜுனா காசுல தான் இயங்கிட்டு இருக்கான். இதை நான் சொல்லலை, ஆதவர்ஜுனோடைய மச்சான் சொல்றாப்ல. ஆதவர்ஜுனோடைய காசுல தான் மொத்த கட்சியுமே இயங்கிட்டு இருக்கு. அந்த 20 லட்சம் ரூபா கொடுத்தது ஆதவ காசு தானே. ஆதவ காசுனா அந்த ஆள் காசு கிடையாது, அவங்க மாமனார்கிட்ட பிடிட்டு வந்த சொத்து. அதை தான் கொடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம அமைச்சர் ஆயிடலான்னு நம்பிக்கிட்டு தெரியுது ஆதவர்ஜுனா. அப்போ எந்த காசையும் கொடுப்பதற்கு தயாராகல சொந்த குடும்பத்துக்கு. இவர் தான் தமிழ்நாட்டை புரட்டி போட வந்த தூயவர், தூய சக்தி. இவர் தான் தமிழ்நாட்டை செதுக்க வந்த சிற்பி. இவர் தான் தமிழ்நாட்டை வளர்க்க வந்த தேவதூதன், மீட்பர். நடக்கிற காரியத்தை பேசணுமா? சொந்த பொண்டாட்டிக்கு 35 கோடி கொடுக்குறியா, ஒரு 100 கோடி கொடு. உன்ட்ட என்ன இல்லையா? கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கியா? நீ தான் அம்புட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதே பங்களா அதே சொகுசு வாழ்க்கையில் தானே இருக்கீங்க. என்ன விட்டுட்டு வந்தீங்க? கம்யூனிஸ்டுக மாதிரி செருப்பு தெருவில் நடந்தீங்களா? கம்யூனிஸ்டுக மாதிரி அரசாங்க பஸ்ஸில் போனீங்களா? கம்யூனிஸ்டுகள் மாதிரி எம்எல்ஏ சம்பளத்தை வாங்கி கட்சி கொடுத்தீங்களா? சொத்துக்களை எல்லாம் கட்சிக்கு எழுதி வச்சுட்டு கடைசி காலத்தில் கூட சாமானிய வாழ்க்கை, எளிய வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க? அதே வீடு, அதே பங்களா, அதே சொத்து. சினிமாவில் கொஞ்ச நாள் நடிக்கல, அப்படிதான் ஏதோ பெருசாக விட்டுட்டு வந்த மாதிரி உருட்டுறீங்க. எந்த தலைவரும் அப்படி பேசினது இல்லைங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை கம்யூனிஸ்ட் கட்சிக்காக விட்டு கொடுத்த கேபி ஜானகியம்மா ஒரு நாள் நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லலை. நகையும் அள்ளி இப்படி கொடுத்தாங்க. இஎம்எஸ், கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இஎம்எஸ் பல கோடி ரூபா சொத்த கட்சி கொடுத்தாரு. ஒருத்தரும் அதை சொல்லி காட்டல. வடபழனிக்கிட்ட யாருமே தெரியாத, முகம் தெரியாத ஒரு தம்பதி தங்கள் சொத்தை கம்யூனிஸ்டுகளுக்கு எழுதி வைக்கணும்னு எழுதி கொடுத்தாங்க. அதில் தான் சங்கமே இயங்கிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கு. அவங்கெல்லாம் சொல்லவே இல்லை. சமூகத்துக்காக இயங்குறவங்க யாரும் சொல்லி காட்ட மாட்டாங்க. நான் பெருசாக அறுத்து தள்ளிட்டேலாம் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லாத பீஸும் உளறிட்டு கிடக்கட்டுங்க, நமக்கு இந்த இதெல்லாம் தேவையும் இல்லாததான். ஆனால் அந்த அம்மாவுக்கு கூட ஒரு 50 கோடி கொடு, ஒரு 60 கோடி கொடு, என்னம்மா கஞ்சிக்கலாமே இருக்கீங்க? அப்போது 35 கோடி பைசல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சுக்கிறதா கேள்வி. குழந்தைங்க தான் பாவம், நமக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த கும்பல் தான் எப்படியாவது ப்ரெஸ் மீட்டை தடுத்து நிறுத்தணுன்றக்காக உடனே போய் மியூச்சுவல் டைவர்ஸு, உடனே 35 கோடி கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் காசு பணத்தால் சரி கட்டிடலாம்னு நினைக்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். மனுஷ வாழ்க்கையில் ஒருத்தன் நம்பிக்கை தரும்ல, அந்த நம்பிக்கை தான் அடிப்படையே. அதுவே இல்லாத ஒரு ஆள் காசு வந்து என்ன பண்ண போகுது? தூக்கி நொட்டாங்கையில் தட்டிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 20ஆம் தேதி சோழியை முடிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க போல இருக்குது. இன்னொன்று, இந்த அவமானங்களுக்கெல்லாம் ஒரு விலை கேட்பாங்கல்ல. விலைனா காசில் விலை இல்லை, நீதின்னு ஒன்று இருக்குல்ல, அது கேட்பாங்கல்ல. அதுக்கு ரோட்டுக்கு வந்து தானே ஆவாங்க. அப்போ நிச்சயமாக விஜய்க்கு வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் போயிடும் தான் நான் நம்புகிறேன். 20ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த லட்சணத்தில் தான் விஜயோடைய கட்சிக்காரர் ஒருத்தர், அந்த ஐ திங்க் ரஜினி ரசிகராக பேசிகிட்டு இருந்தார்ல அன்றைக்கி, அவருன்னு நினைக்கிறேன், எங்கள் மேடையில் ஏறி ஃபுல்லாக தண்ணியாக போட்டுட்டு யாரை கை வைப்பீங்க பார்க்கலாம், கை வச்சிருவீங்களா பார்த்துடலாம், கை வைங்கடா பார்ப்போம், போடா செல்லாம் நான் பார்த்துக்கினேன், என்னமோ உளர்றாருங்க, என் மண்டையில் சொட்டையாக இருக்கேன்னு என்னை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஊ அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறாருங்க. எங்கள் பொது மேடையில் எவ்வளவு இதாக பேச வேண்டியிருக்கு. ஏய் பார்த்துக்கலாம்டா, டேய் வாடா பார்த்துக்கலாம், ஊனு ஏதோ ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுது இந்த கும்பல். மேடையில் குடிச்சிட்டு சலம்பிக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இவங்களே சொல்லிக்கிறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கடா செல்லம் விடுறேன் மாவன, டேய் சொல்றேன் பாத்துக்கோ, ஜாகிரதை. நீ இன்னும் அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத. பார்த்தீங்கல்ல, இந்த குடிகாரங்க, இந்த ரவுடித்தனம் பண்ணுறவங்க தான் இவங்களுடைய அடையாளம். இது பரவாயில்ல. அண்ணன் விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைக்கும் அரசியல் தெரியாது, அதனால அடிச்சு விடுவோம் அப்படின்னு நம்புறாரு. எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, வச்சு பொழந்து விட்டுருக்காங்க ஒரு அம்மா, வடச்சென்னையில் உழைக்கிற ஒரு பெண், வியாபாரம் பார்க்குற ஒரு அம்மா. அவங்கக்கிட்ட போய் ஐ தமிழ்னு நினைக்கிறேன், போய் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தால் அந்த அம்மா பொழந்து விட்டாங்கங்க, போட்டு சங்கையாக செதுக்கி விட்டாங்க. அதில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு விஜய்க்கு விசில் அடிச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு 2 பேர் 3 பேர் நிற்கிறாங்க. நின்னோடனே இந்த அம்மா போட்டு பொழந்திருக்கு பாருங்க. ஏய் போங்கடாங்கிட்டு 2 கெட்ட வார்த்தை. டேய் இங்கிட்டு போடா, என்னடா நினச்சிருக்கீங்க, குவாட்டருக்கு கொடி பிடிக்கிறவங்களாடா நான். அந்த அம்மா கேட்குறாங்க, குவாட்டருக்கு கொடி பிடிக்கிறவங்களாடா நான்,
உழைச்சி சாப்பிட்றவ. பேசாதடா, கிளம்புடா கிளம்புடா, கம்முன்னு கிடறா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, காசு கொடுக்குற இடத்துல சோறு ஓடுற இடத்துல உட்கார்ற வேண்டியே, நாங்கெல்லாம் அப்படி பேச மாட்டோம், ஏன்னா நாங்க உழைக்கிற வர்க்கம் அப்படின்றாங்கங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. நான் உழைக்கிற வர்க்கம், காசுக்காக போய் எப்படி உங்களை மாதிரி பேசி தெரிய மாட்டேன், குவார்டர் கொடி பிடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. விஜய் பத்தி என்ன சொல்றீங்க? அவன் கிடக்குறான், நேத்து நேரம் பிறந்தவன், அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? நான் அண்ணா காலத்துல பிறந்தவன், 68 வயசாயிடுச்சு, எத்தனை அரசியலை பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு பொழந்துட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கங்க, ஏன்டா போய் சொல்றீங்க? பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இல்லை? காலந்தோறும் இருக்கிற விஷயம் இருக்குதான் செய்யுது. கஞ்சா விற்கிறதா போலீஸே பார்க்குது. சும்மா அவரை கஞ்சா விற்க சொன்னார், அவர்கிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு. நான்லாம் எதுவுமே காசு வாங்கலையா, ஆனால் பிள்ளைய சந்தோஷமா இருக்குல்ல, படிக்குதுல்ல அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதில் இன்னொரு வார்த்தை நல்லா பேசினாங்க. 10 பிள்ளைய பெறுறோம் ஒரு குடும்பத்தில், 10 பிள்ளைய பின்னாடியே போக முடியுமா? ஒரு குடும்பத்தில் இருக்கிறது தானே அந்த பிள்ளைகளை பார்க்கணும். நீ பிள்ளைகளை அப்படி பெற்று விட்டேன்னா அப்புறம் தெருவில் போகிறவங்க நீ கேள்வி வைப்பியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேட்டாங்க. அதில் ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசும்போது சொல்கிறாங்க, அந்த ஆள் அவன் கொரோனா வார்டுக்குள்ளே போனான் தானே அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, எல்லாரையும் சைட்டு பண்ணிக்க அவன் தான் சந்தோஷமாக அவன் இது. அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனவர்ப்பா. அப்போல்லாம் நம்ம பயந்துக்கு இருந்தோம்ல கொரோனாக்கு, அவர் பயப்படாம கொரோனா வார்டுக்குள்ளே போயிட்டு வந்தவர்ல, அவரை பார்த்து நீங்கள் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணலங்க, என்ன பண்ணல அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க பாருங்களேன். ஏங்க எப்பவுமே இருந்துக்கிட்டாங்குது, அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி, போலீஸ்காரனே உடஞ்சி அந்த கடையில் இருந்து பிடிச்சா அந்த விற்கிறதா இந்த கடையில் கொடுத்து விற்க சொல்றாங்க. என்ன ஏய் போ பேசாத, நீ எங்க துட்டு கொடுக்குற எங்க சோறு போடுற அவங்க பேசுவாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டோம், நாங்கெல்லாம் உழைக்கிற வர்க்கம். ஸ்டாலின் போய் கெஞ்சா வில்லு அதெல்லாம் சொன்னா நான் திருடுன்னு சொல்லு, நியாயமா பேசணும் யாரா இருந்தாலும். நம்மளுக்கு 10 புள்ள இருக்குதுன்னா 10 புள்ள பின்னாலே போக முடியாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ணாங்க, அதே கொரோனாவை வெளிப்படுத்தி இந்த ஆள் வந்து போய் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனான். நான் யாருக்காக பொதுவாக பேசுகிறேன், நீ போனியா நான் போனா. பார்த்தீங்கல்ல, தெரிக்க விட்டாங்களா அந்த அம்மா. தமிழ்நாடு பக்காவாக இருக்குங்க, போகிற இடத்துலாம் வரவேற்பு, பெண்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இதுக்கு இடையில பாவம் சிக்கி சீரழிது நம்ம விஜய்.